1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பூண்டு, 1 தக்காளி, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிடணும். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கிடணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ கலந்து வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி அளவு வர வரைக்கும் மூடி வச்சிருங்க. பாருங்க, ஒரு கொதி வந்துட்டு இப்போ கழுவி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விடாமல் லேசாக அப்படியே தள்ளி விட்டு இதை மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை